வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரோ பீனிஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்களுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னசா இருக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா மைக்ரோ பீனிஸ். அந்த பெனைலோட சைஸை வச்சு கண்டுபிடிக்கிறது உண்டு. பொதுவா பாருங்க, இப்ப அது குழந்தைங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது பாருங்க ரொம்ப ஒரு காமனான கண்டிஷனா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. 0.5% தான் பாத்தீங்கன்னா இது இருக்கு அப்படின்னு சொல்ல உலகளாவி. அப்ப இந்த மைக்ரோ பீனிஸை பத்தி ஏன் பேசுறோம்? நிறைய பேருக்கு பாருங்க, குழந்தைங்களுக்கு மைக்ரோ பீனிஸ் இருக்கிறதே தெரியாது. அப்படியே வளர்ந்த பின்னாடி உங்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது ரொம்ப மாறுது, ரொம்ப கஷ்டமாகுது. அதனால சின்ன குழந்தைங்களுக்கு பீனிஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்கா, நீங்க உடனே டாக்டரை போய் பாருங்க. புரியுதுங்களா? பொதுவா இந்த பெரியவங்களே கூட பாத்தீங்கன்னா எனக்கு பீனிஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் 5.2 சென்டிமீட்டர்ஸ் பீனிஸ் இருக்கு அப்படின்னா அது நார்மல். 3.26, 3.2, 3.3 அப்படிதான் இருக்கு அப்படின்னா தான் அதை மைக்ரோ பீனிஸ் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லணும். அதையும் பாத்துக்கோங்க. சிலர் நார்மலாவே இருக்கும், எனக்கு பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதா இருக்குங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி நெசசிட்டி கிடையாது. இந்த நம்ம இன்ச்சஸை வச்சு நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியும். சரிங்க, இப்ப குழந்தை இருக்கு, குழந்தைக்கு பாருங்க ரொம்ப சின்ன பீனிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குழந்தைக்கு ஒரு ஹார்மோனல் அசே அப்படின்றது பார்க்கணும். குழந்தையினோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் பார்க்கணும். இன்னும் நிறைய பரிசோதனைகள் அப்படின்றது இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இது பாருங்க, உங்க பக்கத்துல இருக்க சைல்டு டாக்டர் கிட்ட போய், சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஹார்மோனல் அசேஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க அதை கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. இல்லைங்க, கொஞ்சம் பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் செக்ரீஷன்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் அதுக்கான குழந்தை கொஞ்சம் வளரட்டவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு குழந்தைய கூட்டிட்டு குழந்தைக்கு சத்தான உணவு முறைகள் அப்படின்றத கொடுக்கணும். என்னென்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க ரொம்ப வெயிட் போடுறாங்க அப்படின்னா வெயிட்ட கொஞ்சம் ஓவர் வெயிட் மட்டும் போடுறாங்க, சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படின்னா அந்த வெயிட் போடாத மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், போதுமான வளர்ச்சி இருக்கணும், ஒபீஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கார்டிசால் லெவலும் பார்க்கணும், டெஸ்டோஸ்டிரான் லெவலும் பார்க்கணும். இப்படி எல்லாமே பார்ப்பாங்க. அது டாக்டர்ஸே பார்த்து அமைச்சிடுவாங்க. பார்த்து அமைச்சிட்டு குறைபாடு இருக்குன்னாலும் சரி இல்லைன்னாலும் சரி உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது நம்ம ஏற்படணும். அந்த உணவியல் மாற்றங்கள் தான் இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தை ரொம்ப புசு 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 புசுன்னு குண்டா பொத்த பொத்த பொத்தன்னு இருக்கா, அதை சின்ன சின்ன எக்ஸசைசஸ், பொதுவா எக்ஸசைஸ்ல நல்லா செய்யும் போது டெஸ்டோஸ்டிரான் செக்ரீஷன் அப்படின்றது நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், ஒரு யோகா அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம இந்த சிறுதானியங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகணும். ஒரு நேரம் சிறுதானியங்களால் ஆன உணவு, அது பாருங்க, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி எது செஞ்சாலும் கொஞ்சம் சிறுதானியங்கள் போட்டு, கோதுமை போட்டு சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு நேரம். இன்னொரு நேரம் நம்ம பாரம்பரிய அரிசி அப்படின்றது எடுக்கணும். பாரம்பரிய அரிசியில மாப்பிள்ளை சம்பா, கல்லுண்டை சம்பா, கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி அரிசிகள் நம்ம எடுத்து அந்த அரிசிகள்ல நம்ம சாப்பாடு அப்படின்றது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். கஞ்சி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி கொடுக்கணும். வாரத்துல 2 நாள் உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம். உளுந்தங்கஞ்சி, உளுத்தம்பருப்பு தொட்டோட எடுத்து, சின்ன குழந்தைங்க அப்படின் போது அவங்க கொஞ்சம் ஒரு 7 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 8 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், சும்மா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தொட்டோட தோலோட எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சி கூட கொஞ்சம் பாருங்க இந்த பனவெல்லம் போட்டு தேங்காய் போட்டு ஒரு பாயசம் மாதிரி நம்ம அந்த உளுந்தங்கஞ்சி இனிப்பா கொடுக்குறோம் அப்படின் போது குழந்தைங்க சாப்பிட்டுருவோங்க. அது பண்ணுங்க. நீங்க கவுச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னா வாரத்துல 2 நாள் நம்ம கவுச்சி கொடுக்கலாம். அந்த கவுச்சி நம்ம பாருங்க சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் மீன், ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிப்பி, இதை நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுங்க கிடைக்குது அப்படின்னா. அதே மாதிரி விதைகள்ல பாருங்க, டெய்லி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு விதை அப்படின்றது கொடுக்கணும். அந்த விதை என்ன கொடுக்கலாம்? பூசணி விதை, வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்பூசணி விதை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கூட பாருங்க பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதுல கொஞ்சம் மசாலா போட்டுடலாம். சாட் மசாலா மாதிரி போட்டு காலையில ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அந்த விதைகளை கொடுக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு டீஸ்பூன் விதைகள் அப்படின்றது கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னும் போது இதுக்கும் மேலங்க இந்த மைக்ரோபினிஸ்க்கு ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்குங்க. இது பாருங்க, நம்ம உணவியல் மாற்றங்களை ஏற்படுத்தணும். வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றது குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். கூட பாத்தீங்கன்னா மெடிசினல் ஹெல்ப் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அந்த மெடிசினல் ஹெல்ப்போட சேர்த்து கொடுக்கணும். அந்த மெடிசினல் ஹெல்ப் அப்படின்றது என்ன சிஸ்டம் நம்ம முழுமையா ட்ரெஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னா மாடர்ன் சிஸ்டம்லயும் இருக்கு. பியாண்ட் தட் அவங்க மருந்து எதுவும் வேண்டாம்மா, குழந்தை வளர்ந்த பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல ஹோமியோபதியில நீங்க பாருங்க. ஹோமியோபதியில அதுக்கான நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. சேர்த்து கொடுக்கும் போது குழந்தைகள் பாத்தீங்கன்னா வளர்ற போதே பாத்தீங்கன்னா அவங்களோட பிறப்புறுப்பும் சேர்ந்து வளரும். அப்போ பாருங்க, ஆஃப்டர் மேரேஜ் கன்செப்ஷன் அப்படின்றது பாசிபிள். இல்லைங்க, நீங்க இப்ப குழந்தைங்கள்ல சொன்னீங்க, நாங்க பெரியவங்களாயிட்டோம், கல்யாணம் ஆகி
எங்களுக்கு வந்து பாருங்க 2 வருஷம் ஆகுது, ஆனா எங்களுக்கு இப்ப அந்த காம்பினேஷன் இருக்கு, இப்ப எங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இப்ப எங்களால மாத்திக்க முடியுமா? தாராளமா மாத்திக்க முடியும். ஹோமியோபதியில அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. புரியுதுங்களா? ஆக நான் என்னென்ன ஒரு மாற்றங்களை சொன்னேன், அதை ட்ரை பண்றீங்க, குழந்தைகள்ல இருந்தே ட்ரை பண்றீங்க அப்படின்னா சாலிடா மாறிடும். பெரியவங்களாயிட்டோங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி எங்களுக்கு வந்து தாம்பத்தியமே இருக்க முடியல, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, அப்படிலாம் யோசிக்கிறீங்க, இல்லைங்க குழந்தைங்க இருக்கு ஆனா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னாலும் தாராளமா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல அதுக்கு தீர்வு அப்படின்றது உண்டு. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.